அன்பான கன்னிராசினியர்களே, குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க ராசிக்கு ஏற்கனவே பாருங்க கண்டசனி நடந்துகிட்டு இருக்கு. இதனாலே நிறைய உடல் உபாதைகளா கொடுத்துருக்கும். அப்ப இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4-7 அவரே பத்துல இருக்காரு. அது கூட கேந்திராதிபதி தோஷத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானம் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாம பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிற மாதிரி இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், ஒரு அமைதி இல்லாம மனசு பார்த்துக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு தவிப்பா இருக்கிற மாதிரி, எங்க போனா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்ல இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த மார்ச் 11 இருந்து பாருங்க ஒரு 4 மாத காலத்துக்கு நிறைய விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து போற தன்மை, ஒரு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க கூட இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாத்தி எதையுமே கொஞ்சம் பாசிட்டிவா பேசக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. வருமானங்கள், நிலையான வருமானத்தை நோக்கி நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கிட்டு ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறீங்க, ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறீங்க, இப்படியே உங்களுக்குள்ள ஒரு துறையிச்சே ஒரு வருமானங்கள் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிடாரு அப்படிங்கிறப்ப தொழில் ஸ்தானத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் பண்றவங்களா இருந்தாலுமே வேலை பார்க்கறது எதுவுமே நமக்கு நிலையான ஒரு முறையான வருமானம் வரணுங்கிற எண்ணம் மனசுல உங்களுக்கு ஆழமா இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த தொடர்ச்சியான வருமானத்தை நோக்கிதான் உங்களுடைய மனம் சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இப்ப புத்திர பாக்கியஸ்தானம் வலுவா இருக்குது. உங்களுக்கு உங்க குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால இது வரைக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க கூட எனக்கு முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தையா இருக்கு, இப்ப ஆண் குழந்தை வேணும்னா இப்ப இந்த வக்கர நிவர்த்தி ஆனவட்டு உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை மட்டும் எனக்கு 2ஆவது குழந்தை வேணாலும் அதுக்குவே வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கி வேணும் கேட்டாலுமே உங்க குடும்பத்துல புதியதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை, ஒரு குழந்தை வரம் பொக்கிஷமா கிடைக்கிறதுக்குலாம் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனவட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்ப நீங்க வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்குது. அதே மாதிரி வண்டி நீங்க புதுசா நீங்க வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் பழைய வண்டியே வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க புதுசா வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது. ஆனா மோட்டார் கொஞ்சம் நீங்க சரி பண்ணி பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்க நிறைய அந்த மோட்டார் விஷயங்கள்ல நீங்க ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரியான முறையில் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் நீங்க பரிசோதனை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். காலி இடங்கள் நீங்க வாங்கிக்கலாம். பொன் பொருள் சேர்க்கைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் வலுவா இருக்குது. இது வரைக்கும் நீங்க கடன் வாங்காம இருந்தாலுமே கன்னிராசிக்காரங்க யாருமே கடன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் கடன் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நிறைய நீங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பீங்க. அதற்கு உங்களுடைய செயல்பாடுகளவே காரணமாக இருக்கும். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை நீங்க அனுசரிச்சு போகாதது, ஒரு ஒத்து வராத குணங்கள் அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க ஒரு சபையில ஒரு 10 பேர் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்வாதமாத்தான் நீங்க ஒரு கருத்து சொல்வி விவாதம் பண்ணக்கூடிய ராசி நீங்க அப்படி இருக்கிறதுனால நிறைய எதிரிகள் உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க. அப்ப இது வரைக்கும் அவங்க யாருமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள ஒரு 4 மாத காலத்துக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனைகள், அதாவது யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால உங்களுடைய எதிர்பாலினம் நீங்க ஆணாக இருந்தா பெண்கள்கிட்டையும், பெண்ணாக இருந்தா நீங்க ஆண்கள்கிட்டையும் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாக்கள்லையும் உங்களுடைய போட்டோக்கள் பதிவிடுறது, போன் மூலமா நீங்க பேசுறது எல்லா விஷயமே இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி ரொம்ப வலுவா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க ஒவ்வொரு செயலையுமே நீங்க ரொம்ப கவனமா தான் நீங்க எடுத்து வைக்கணும். கன்னிராசியில பிறந்தவங்க, பள்ளியில படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல உண்மையை சொல்லி நீங்க எல்லாமே இருக்க பாருங்க. உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டுல நீங்க பொய் சொல்லி நீங்க பணம் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க. உண்மையான நிலவரத்தை சொன்னாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எதுவும் பிரச்சனைகள் வராம உங்களை தற்காத்துக்க முடியும். வெளியூர் டூரு இதெல்லாம் போறதுல இந்த 4 மாதங்கள்ல கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கங்க. எங்கேனாலும் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டுல உள்ளவங்க பெரியவங்களோடையும் தகுந்த பாதுகாப்போட நீங்க போகணும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல கேது வேற இருக்காரு. அதனால குரு உங்க ராசிக்கு 10ல இருக்கிறதுனால அதையுமே கொஞ்சம் பாதகமான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்குமே உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்துல உங்களை தூண்டி விட்டு உங்களை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு அவங்க அழகு பார்க்கக்கூடிய அமைப்புல தான் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அதனால முழுக்க முழுக்க நீங்க உங்கள் நண்பர்களை நீங்க நம்பாதீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நண்பர்களுடைய கூட்டு சேர்க்கை உங்களுக்கு எப்பயுமே ஆகாது. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா குருவோட வீடு தான். அப்ப குரு உங்களுக்கு பாதகாதிபதி. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது.
தனிமையா சிங்கிளா நீங்க என்ன செஞ்சாலும் அது வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். கூட்டு மட்டும் உங்களை வாழ்நாள் ஃபுல்லா எப்பயுமே இருக்கவே கூடாது. நீங்க யாருக்குமே வந்து இந்த மாதங்கள்ல வந்து ஒரு கையெழுத்து போடக்கூடாது. ஒருத்தருக்காக பணம் வாங்குறாங்க, ஒரு லோனுக்கு நான் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், ஒரு பிரச்சனைக்காக நான் போய் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடணும். பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல பணம் கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர்றது ரொம்ப குறைவாக இருக்கும். வரக்கூடிய அமைப்புகளுமே வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க எல்லாம் ரொம்ப வந்து கவனமா இருங்க. உங்களுடைய பணம் வந்து இன்னொரு இடத்துல போய் லாக் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், உங்களுடைய தனஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் நீங்க மட்டுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும் வேலை பார்ப்பீங்க. இப்ப உங்க குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆள் ஒரு வேலை பார்த்து ஒரு வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது வந்து உங்க வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில வந்து புதியதாக வருமானம் ஒன்று வரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா என்ன வருமானங்கள் அதிகமாக வந்தாலுமே வந்து விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத இருக்கனால நீங்க வந்து சுப விரயமா நீங்க வந்து அதை மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 1 ராகு காலத்துல போங்க. 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள போய் மாவிளக்கு 9 விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பத்திரகாளி அம்மனுக்கு சிவப்பு அரளி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை வந்து குறைஞ்சு உங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.